ரொம்ப அருமையான காலை பொழுதுல ரொம்ப அருமையான நல்ல விஷயங்களை பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய மிக சிறந்த ஆளுமைன்னு சொல்லலாம். அந்த ஆளுமை ஹிஸ்டரி படிக்கிறதுக்கே டைம் ஆகும்னு நினைச்சேன். இங்கே என்னடா அதுவும் டைம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இவர் ஒரு மிக சிறந்த ஆளுமைன்னு சொல்லுவேன். பெண்களுக்கு நிறைய பேர் எடுத்துக்காட்டா இருக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய தலைமுறை அத்தனை பெண்களுக்கும் இங்க கண்டிப்பா ஒரு எடுத்துக்காட்டா அவங்க இருப்பாங்கன்றத எல்லாரும் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆளுமை தான் இவங்க திருக்கடையூர்ல பிறந்திருக்காங்க. இவருடைய தந்தை சுப்பிரமணியன். இவர் பாத்தீங்கன்னா அந்த தேவஸ்தான மேற்பார்வையாளரா இருந்திருக்கார். தாயார் சாவித்ரி. இவங்க பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி பணியாளரா இருந்திருக்காங்க. இது போல ஒரு நல்ல ஆளுமைக்கு பிறந்த பெண் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்லவா வேணும். இவங்க ஜூலை 9ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இந்த மாதம் தான் இவங்களோட பிறந்த நாளும் வருது. இங்க படிப்பில் வல்லவர். எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ சோஷியல், எம்ஏ தமிழ், டிஇடி, பிஎட், டிடிசி அப்படி நிறைய போயிட்டு இருக்கு. அது ஃபுல்லா சொன்னா அதுவே டைம் ஆயிடும்னு நினைக்கிறேன். டாக்டரேட் கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஜூன் 28ஆம் தேதிக்கு திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 38 வருட காலம் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்காங்க. ஸ்ரீ சத்யசாயி அமைப்பில் சேவதலாகவும் பால விகாஸ் குருவாகவும் இருந்து பணியாற்றியுள்ளார். காலையில தியான வகுப்பு நடத்துறது, பஜன் ஸ்லோகம் கத்துக் கொடுக்குறது, இதுதான் இவங்களோட முக்கிய பணியா ரொட்டீன் ஒர்க்கா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆசிரியராக இருந்து கொண்டு சமூக சேவை செய்ததால தர்மபுரி மாவட்டத்தில் வைரம் மங்கை என்ற ஒரு பட்ட பெயரும் இவருக்கு கொடுத்திருக்காங்க. மருத்துவமனை, சிறைச்சாலை போன்றவற்றெல்லாம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆறுதலான வார்த்தைகள்லாம் பேசி சிறப்புரையாற்றி நல்ல ஒரு பெயரும் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு நிறைய பட்டங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அதுவே நிறைய பட்டங்களா இருக்கு. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சிந்தனை சிறகு என்ற குழுமத்தில் அவங்க இருக்காங்க. கொஞ்சம் தீபா மேம் கொஞ்சம் மியூட் போட்டுங்க. காரை பாரதி சங்கத்திலையும் உறுப்பினராக இருக்கிறாங்க. பரம்பு மலையிலையும் தமிழால் இணைவோம் என்ற குழுமத்திலையும் பாரதி செல்லம்மா என்ற குழுமத்திலும் அன்பும் அறிவும் என்ற குழுமத்திலும் இவங்க பாத்தீங்கன்னா உறுப்பினராக இருந்து இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வைகர சங்கமத்தின் பார்வையாளராகவும் பேச்சாளராகவும் தொடர்ந்து தன் பங்களிப்பை தருவேன் என்ற விருப்பம் தெரிவித்து இன்று பயிற்சி வழங்கும் வந்திருக்காங்க. இவர்களுக்கு பெற்ற விருதுகள் பார்த்தீங்கன்னா பால விகாஸ் குரு, பாரதி கவி, தூரிகை கவி, எழுச்சிமிகு காவலர், கவிதாயினி, செவ்வியல் இலக்கண சுடர், திருவாசக ஒளிச்சுடர், திருக்குறள் ஆய்வு சிந்தனை சுடர், மனிதநேயம் செம்மல், மாந்தருள் மாணிக்கம், கவிச்சுடர், நல்லாசிரியர், 2160 மணி நேரம் உலக சாதனை புரிந்ததால் தர்மபுரியின் சிறந்த ஒருங்கிணைப்பாளர் விருது, அப்துல் கலாம் விருது, சிங்கப்பெண் விருது, இலக்கிய சுடர் விருது, அன்பின் சிகரம் விருது, சிந்தனை சிற்பி விருது, செவ்வியல் தமிழறிஞர் விருது, இவையெல்லாம் இவர்கள் பெற்ற விருதுகள். இது அவங்க கம்மியா தான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் நிறைய விருது பெற்றிருக்காங்க எனக்கு தெரியும். நிறைய சொல்லிட்டு போனா டைம் ஆயிடுறதுனால கொஞ்சம் சுருக்கி முக்கியமான விருதுகள் மட்டும் சொல்லியிருக்காங்க. இவங்க தனித்திறமைன்னு பார்க்க போனா கவி எழுதுவாங்க, கட்டுரை எழுதுவாங்க, ஓவியம் வரைவாங்க, தையல் அடித்தல், கைவினை பொருட்கள் செய்வது, ருசியாக சமைக்கிறது, கற்றோர் சொல் வார்த்தை கேட்டல். அந்த வார்த்தை மட்டும் கேளுங்களேன். அவங்க இவ்வளவு படிச்சிருக்காங்க, அப்பயும் சொல்றாங்க கற்றோர் சொல் வார்த்தையை கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அவங்க வைகரை சங்கமத்துக்கே வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியை அர்ப்பணியாக கொண்ட இவங்க குரூப் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பையும் நடத்தி வராங்க. இப்படிப்பட்ட ஆளுமைக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை. இவர் தான் தங்கம் சாய்ராம். இவர் புன்னகை முகத்தோடு வைகரை சங்கமத்தில் பயிற்சி அளிக்க வருமாறு விரும்பி கேட்டுக்கொண்டு தளத்தை ஒப்படைக்கின்றேன். வருக வருக, உங்கள் பயிற்சியை தருக. அனைவருக்கும் இனிய மனமகிழ் வைகரை சங்கமம் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவானும் தானே, அறிவிப்பவனும் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, விரிச்சுடற்பார் ஆகாசம் அப்பொருளும் தானே அவன். அவனே இருச்சுடர் தீ ஆகாசம் ஆவான், அவனே புவி புனல் காற்றாவான், அவனே இமயமானான், அட்டமூர்த்தியுமான் ஞானமயமாகி நின்றானும் வந்து. இணையின்ற தாய்க்கும் வித்திட்ட தந்தைக்கும் அறிவினை புகட்டிய ஆசானுக்கும் இயற்கை உணர்வையும் காதல் உணர்வையும் இணைந்தே படைத்த இறைவனுக்கும்
இந்த அழகான வைகறை சங்கமத்தை நடத்தி கொண்டிருக்கும் நிர்வாகம் சான்றோர் அவர்களுக்கும், என்னை இணையத்தில் ஏற்கனவே இந்த இணையம் வேறு இதுல இருந்தது, இருந்தாலும் திரும்பவும் இந்த இணையத்தில் என்னையும் இணைத்த எனது அன்பு தோழி, நண்பி, காதலி, இப்படி பல வகையாக சொல்லலாம், புன்னகை அரசி ஜானகி பொன்னன் அவர்களுக்கும், என்னையும் இதற்கு பேச வாய்ப்பளித்து எனக்கும் ஒரு தலைப்பினை தந்து இன்று எல்லார் முன்னாலும் உன்னால் பேச முடியும் என்று எனக்கு ஒரு சின்ன ஒரு தைரியத்தை கொடுத்து துணிவினை கொடுத்து அமர செய்த சுமதி அவர்களுக்கும், மற்ற இதில் இருக்கும் எல்லாம் சான்றோன் ஜாம்பவான்கள் அத்தனை பேருக்கும், குணசங்கரி உங்களையும் சேர்த்துதான் சொல்கிறேன், அத்தனை ஜாம்பவானுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது வைகறை சங்கம், அதனால உங்க எல்லாரையும் நான் பயணத்துக்கு கூட்டு போவேன், இங்கே விட போறது இல்லை, என் கூட நீங்க கை கொட்டு. அதனால இப்போ ஒரு சின்னதா செஞ்சுட்டு கை கோக்கலாம். என்னன்னா, எல்லாரும் நான் சொன்ன உடனே கைய கை தட்டி கரகோஷம் செய்யணும். எப்படின்னா, வைகறை பொழுதில் எழுந்தோம் இன்று காலையிலிருந்து இரவு முழுதும் நற்பயணமாக மேற்கொள்வோம், நல்லோரை பார்ப்போம், நல்லவற்றை கேட்போம், நல்லவற்றையே பேசுவோம் என்று கூறி, அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு குரங்கு கண்ணை மூடிட்டு இருக்கும், ஒரு குரங்கு காதை மூடிட்டு இருக்கும், ஒரு குரங்கு வாயை மூடிட்டு இருக்கும். ஆனா இந்த காலத்துல 4 குரங்கு, ஒரு குரங்கு காதை மூடணும், ஒரு குரங்கு வாயை மூடிக்குது, ஒரு குரங்கு கண்ணை மூடிக்கிறது, ஒரு குரங்கு செல்போனை மூடிக்குது. 4 குரங்கு. அப்படி இந்த 4ஐயும் இப்ப நம்ம மூடிக்கலாம். மூடிட்டு எங்க ஒரு தடவை எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. Be relax. Be relax. இப்ப எல்லாருமே நம்ம 3 தடவை ஓங்காரம் சொன்ன பிறகு கண்ணை மூடிக்கிறீங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு நம்ம இதுக்குள்ள, ஆனா இதுவும் வைகறை பயணம் தான். வைகறை சங்கமத்துக்கு வந்தாலே ஒரு இடத்துக்கு பயணம் போனாதானே நல்லா இருக்கும். இப்படியே உட்கார்ந்து இருந்தா நான் தூங்கி விழுந்துடுவேன். அதனால நம்ம எல்லாம் இங்க வெளில போயிட்டு வரலாமா? ஓகே. ஓ ஓ அப்படியே எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கலாம். கண்ணை மூடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லாம் ஒன்னா கை கொத்துங்க. அப்படியே ஒரு சோலைவனத்துக்குள்ள போறோம். ஆஹா, என்ன ரம்யமான மனம்! ஆஹா, அந்த பூக்களின் மனம், மரகந்த அந்த தேனின் சுவை. கண்ணு மூடிட்டு பாருங்க, எத்தனை பூக்கள், எத்தனை வண்டுகள் பறக்கிறது ரீங்காரம் கொண்டு. வண்ணத்து பூச்சிகள் பல வண்ண கலரில் பறந்து கொண்டிருக்கிறது. அங்கே பாருங்கள், புயல் ஒன்று பறந்து வருகிறது. எங்கிருந்தோ சென்றல் காற்று வீசுகிறது. உயர்ந்த மலை, மலை மீதே உயர்ந்த மரங்கள், மரங்கள் மீதே காற்று, தென்றல் காற்று வீசுகிறது. அந்த மலை முகட்டுக்கிலிருந்து அருவி வெள்ள கம்பி போல் வார்த்து கொட்டுகிறது. அந்த காற்றின் இடையே வண்ண பறவைகள் எல்லாம் கீரிச்சிடுகிறது. அருமையான பொழுது. இதையெல்லாம் பார்த்து கொண்டே வரும்போது ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொன்றை சொல்கிறது. தாமரை குளம் என்று தெரிகிறது பாருங்கள், மொட்டுகளாக இருக்கிறது, மலரப் போகிறது. இப்பொழுது அந்த தாமரை குளத்தில்
சரியாக உங்களுடைய கையை நினையுங்கள் பார்த்தால் இன்னும் கொஞ்சம் போங்க. ஐ வெதுவெதுப்பா இருக்குதே. இதுதான் மனிதனின் மனம். ஜில்லுன்னு என்று இருக்கும், போக போக தெரியும் அது வெப்பம். ஆஹா, எவ்வளவு இந்த தாமரை குளத்தை பார்த்தும் பூவினை பார்த்த அழகாக மலர்களை பார்க்கிறது. இதில் ஒரு தத்துவம் இருக்கிறது. இந்த தாமரை சேற்றிலிருந்து வருகிறது அல்லவா, அப்போ அதனுடைய தனி மனித ஒழுக்கத்தோடு அந்த சேரியினை பிளந்து வருகிறது. குட்டி குட்டி செடி அடியில் தெரிகிறது பாருங்கள். கல்லை போடாதீங்கள் தண்ணீர் கலங்கிவிடும், கல்லை போடாமல் கண்ணை போட்டு பாருங்கள். ஆம். அடுத்தது பாருங்கள், ஒரு தாமரை அந்த தண்ணியை உள்ளிருந்து மேலே வருவதற்காக எத்தனை போராட்டம். அதுதான் சமூக ஒழுக்கம். போராட்டத்தில் உள்ளே மேலே வருகிறது வருகிறது வருகிறது. அந்த பூ மேலே தண்ணிக்கு மேலே வந்து விட்டது. அதுதான் ஆன்மீக ஒழுக்கம். இத்தனையும் தகர்த்து மேலே வந்து மலர்கிறது. இப்படியே வரலாம். பச்சை கிளி கூட்டம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்கிறது. ஆகா, 2-3 கிளிகள் எல்லாம் ஒன்றாக பேசிக் கொள்கிறது. இதையெல்லாம் கேட்கும் போது காலையில் விடிகாலை வந்து விட்டது. சேவல் கூவுகிறது. அங்கே பாருங்கள், ஒரு மணி ஓசை கேட்கிறது. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி ஸ்ரீ நாராயணி நமோஸ்துதே. ஆஹா, என்ன ரம்யமான பொழுது. அங்கே பாருங்கள், ஒரு மாதா கோவில் மணி கேட்கிறது. பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடம் வாருங்கள், உங்கள் பாரத்தை இறக்கி வைக்கிறேன். பொழுது விடிந்து விட்டது. தொழுபவர்கள் போகிறார்கள். அல்லாஹூ அக்பர். இப்படியே பயணம் பண்ணிவிட்டு நாம் வந்த பாதையில் ஒன்றாக இருந்து காலை வைகறை பொழுதில் எழுந்தோம். களைப்பினை நீக்கி கழிப்பினை பெறுவதற்காக இந்த சோலை வனத்துக்குள்ளே சென்றோம். மலர்களை பார்த்தோம், நமக்கு தெரிந்தவற்றை பார்த்தோம். பூனை கொடுக்க வந்தா தப்பா கிடையாது, அதுக்கும் பொழுது விடிந்து விட்டது அல்வா. இதெல்லாம் வந்த பிறகு நான் நன்றியுள்ள விலங்கு, நான் வரமாட்டேன்னா உன் கூடவே நானும் வருகிறேனே. காலை வணக்கம், மனை வணக்கம். நன்றியுடன் நாம் இருப்பது போல் மனிதர்களும் இருப்பார்கள். அருமையான காலை பொழுது பயணம் பற்றி கொண்டு நாம் இப்பொழுது இருந்த கிளம்பின இடத்திற்கே வந்து சேர்ந்தோம். அனைவருக்கும் மனமார்ந்த காலை வணக்கம். வாருங்கள், கண்ணை விடியுங்கள். பிடித்து பொதுவாக உங்கள் கையை பாருங்கள். கையின் நுனியிலேயே உங்களுக்கு லட்சுமி தேவி இருக்கிறாள். கையின் மத்தியில் சரஸ்வதி இருக்கிறார். கையின் மூலையில் கோவிந்தா இருக்கிறார். லட்சுமி தேவி உங்களுக்கு தனத்தையும், சரஸ்வதி தேவி குடும்பத்திற்கு, நமக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே, லோகா சமஸ்தான் சுகினோ பவத்தை, இந்த உலகத்துக்கே வித்யா சரஸ்வதியும் கோவிந்தா கேட்பவரை தருவது. இந்த மூவரையும் ஒன்றாக கைகளில் இணைத்து கையை கரத்தை தரிசனம் செய்யும். மீண்டும் நன்றி, என்னுடன் பயணம் செய்ததற்கு. கண்ணை மிடித்து பொதுவாக கண்ணை தர நன்றி நன்றி நன்றி, கோடான கொடி நன்றி. இப்பொழுது இயற்கையை எழுப்பிவிட்டோம். இப்ப தேச பக்தியாக நாம் பாரத மாதாவை எழுப்ப வேண்டும் அல்லவா? பொழுது புலந்தது யாம் செய்த தவத்தால் உண்மை இருக்க நம் போயினையாவும் எழுப்பசும் பொற்றுடர் எங்கனம் பரவி எழுந்து விளங்கியது அறிவுனும் இரவி தொடுதுணை வாழ்த்தி வணங்குவதற்கு இங்கு உன் தொண்டர் பல்லாயிர சூழ்ந்து நிற்கின்றோம். விழி தொழில்கின்றன இன்னும் எம் தாயே,
வியம்பியது தான் பள்ளி எழுந்தருளாயே. அறியாமையை நீக்கிய வைகரை. ஆம், இந்த வைகரை சங்கமம் நமது அறியாமையை எல்லாம் நீக்குகிற சங்கமம் தான். இப்படிப்பட்ட அறியாமை சங்கமத்தில் நம்ம பாரதியார் பாரத மாதா, அதாவது பாரத தேவிக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியதுதான் இது. இதில் சொல்கிறார், நான் செய்த என்ன புண்ணியம் செய்தனமே மனமே. என்ன புண்ணியம் செய்தோம் தெரியவில்லை. நாம் செய்த ஏதோ ஒரு தவத்தால் தான் இந்த அறியாமையை இருள் நீக்கி அறிவு என்னும் சூரிய ஒளி. படுத்து தூங்குறோம், அப்ப எல்லாத்தையும் மறந்துடுறோம், எல்லா இயக்கமும் நின்று விடுகிறது. கடவுள் இல்லை என்று சொல்பவருக்கு ஒரே ஒண்ணு, நாம் பேசுகிறோம் யான் எனது என்று. இந்த யாக்கை நிறையில்லாத ஆக்கை பற்றி யான் எனது என்று பேசுகிறோம். நான் பேசுகிறேன், நான் நடக்கிறேன், நான் உதவி செய்தேன், நான் 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 என்று அகந்தேன். ஆனால் படுத்து தூங்கி விடுகிறோம். நம் உள்ளுக்குள்ளே எத்தனை இயக்கங்கள் இருக்கிறது நமக்கு தெரியுமா? இதயத்திலிருந்து எல்லாம் இருட்டறையில் இருக்கிறது. அதான் நம்ம தூங்கக்குள்ள நம்ம மூளை மட்டும்தான் இருக்கும், நம்ம எல்லாம் நிசப்தமா ஆயிடுவோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் அது நடைபெற்று கொண்டே இருந்தால்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்ற அர்த்தம். இதை செய்து கொண்டிருப்பவர் யார் என்றால் அதுதான் ஒரு சக்தி. அது இயற்கை சக்தியாகவும் இருக்கலாம், இறை சக்தியாகவும் இருக்கலாம், அவர்கள் விருப்பத்தை பொறுத்தது. அந்த நாம் செய்த தவத்தால் தான் இந்த இருளை நீக்கி அறிவென்னும் சூரியன் எழுவதை காண்பதற்காக வருகிறோம். அந்த சூரியன் எப்படி தெரியுமா எரிகிறது? பொன்னொழியாக, பொன்னை போன்று தங்க நிறத்தில் வந்து காலையில் எழுந்தோன்னு பார்க்கலாம், எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அந்த சூரிய தரிசனத்தை பார்த்தாலே நமக்கு எந்த விதமான விட்டமின் குறைபாடுகளுமே வராது. அந்த விண்மீன், அதாவது பொன்னிறமாக வந்து செந்நிறமாக மாறி வெண்ணிறமாக காட்சி தருகிறது. எவ்வளவு அழகான ஒன்று. தாயே, உன்னை வணங்க தொண்டர்கள் கூடி நிற்கிறார்கள், நீ இன்னும் உறங்குகிறாயே, எனக்கு ரொம்ப வியப்பு அளிக்கிறது, துயில் எழுவாயா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கெல்லாம் தூங்குறோம், எங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வேணும் அல்லவா? அதனால பறவைகள் கத்துகிறது, முரசம் முரசம் சத்தம் கேட்கிறது, சொங்கொழி சொங்கொழி முழங்குகிறது. இப்படி எங்கு பார்த்தாலும் நாதங்கள் இசைக்க தொடங்கிவிட்டன. சுதந்திர நாதம் முழங்க வீதிகளில் பெண்கள் விழாமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரிந்த பஜனை பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கும் சுதந்திரம், எதிலும் சுதந்திரம், எங்களுக்கும் வைகரை சங்கமத்தில் சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு பஜனை பாடுறாங்க. பஜனை. அடுத்தது அந்தணர்கள் வேதம் ஊதுகிறார்கள், வேதத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். என்று அவர்களுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது உனது திருமுகத்தை உன்னையும் கூப்பிடுகிறார்கள். ஜெய ஜெய பாரத மாதா புலகீதா என்று நீ வருவாய் என்று உன்னையும் அழைக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது எல்லாரையும் வீதியில் நிற்க வைத்துள்ளாயே இறைவா, அதிரவா, இதுக்கெல்லாம் காரணமான வைகரை பொழுதே நீ 6 உயிரை இயங்க வைக்கும், 1 உயிரிலிருந்து 6 உயிரை இயங்க வைக்கக்கூடிய இது மாதாவே, பாரத மாதாவே எழுவாயாக. அதை மட்டும் சொல்லல, ஏனே அவருடைய மேன்மையை சொல்கிறார். வானில் சூரிய ஒளி, பூமியில் உணர்தரும். வானில், அதாவது எல்லாருக்குமே வானம் என்பது ஊரையாகவும் பூமி என்பது இருப்பிடமாகவும் இருக்கிறது. நாம் வீடு வேற, நமக்கே இறைவன் கொடுக்கிற பிரபஞ்சத்தின் வீடு கூரை ஆகாயம், கீழே பூமிதான் நாம் தங்கும் இடம். இப்படிப்பட்ட இடத்தில் வானில் சூரிய ஒளி, பூமியில் உனது அருள், சேவடி வணங்க, உனது அருளை வேண்டி சேவடி வணங்க மலரென வந்துள்ளோம். நாங்களே மலராக வந்துள்ளோம். வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அறத்தையும் ஈன்றவளே, இந்த உலகத்தில் வேதம், சாஸ்திரம், அறம், மேலும் தொன்மையான தமிழை தந்தவளே, தொன்மையான தமிழை தந்தவளே, தீயவர்களை நடுங்க செய்தவளே, நீ தயவு செய்து பள்ளியிடுவாயா திருப்பள்ளி. உனது அருள் கண்ணை கொண்டு உன்னுடைய அருளை நான் காண
எங்கும் ஏங்கும் எங்களுக்காக பொன்னானவனே, இமயத்தில் தவத்தினால் விளைந்த, அதாவது இமயத்தில் இருந்து கொண்டு தவத்தினால் விளைந்த பொருளே பாரத மாதாவை பள்ளி எழுவாயா. நீ எழுந்தால்தான் இந்த பாரத தேசம் என்று பெயர் சொல்வோம். மீதி பயம் வெல்வார் துயர் பகை வெல்வார் என்று எங்களால் இருக்க முடியும். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மீதி பயம் கொள்ளுவார், தூயர் பகை வெல்லுவார். இப்படி சொல்லிவிட்டு விட்டுவிடவில்லை. மலை, கடல், பள்ளி, கோவில், கழனி சுற்றி வந்து செம்மைப்படுத்தி பாரத நாட்டில் பல வளங்களையும் மேம்படுத்தி கைத்தொழிலை கற்று வளமாக வாழ என்ன தெரியுமா வேண்டும் என்று சொல்லுகிறார். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள், யாரு? அவ்வை, நம்ம தமிழ் மகள். தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். நீதி நெறி பயின்று பிறருக்கு உதவும் நேர்மையர் மேலானவர், கீழவர் மற்றோர் என்றார். ஆனா, இப்படி இதையெல்லாம் சொன்னார். பாரத தேசம் என்று பெயர் சொல்வோம் என்று, துயர் களைவோம், பகை வெல்லுவோம். பகையே இருக்கக்கூடாது. அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தர் அவனான நன்மையும் செய்துவிட. உனக்கு தீமை செய்கிறார் என்று தெரிகிறது, ஏன் அவருக்கு நீ திரும்ப நன்மையே செய்துவிடு. அவர் அந்த தீமை உனக்கும் செய்ய மாட்டார், மற்றவர்களுக்கும் செய்ய மாட்டார். அப்படியா? நீங்க கேட்கறது புரியுது. அப்படி சொன்னா அந்த காலத்துல ஒரு கண்ணத்தை காமிச்சா இன்னொரு கண்ணத்தை, ஒரு கண்ணத்துல அடிச்சா இன்னொரு கண்ணத்துல காமிச்சா போயிடுவாங்க. இந்த காலத்துல இன்னொரு கண்ணமும் நாங்க தானே அடி வாங்க வேண்டியிருக்கு. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்கறது புரியுது. அப்படிலாம் கிடையாது. எப்படி திருத்த வேண்டுமோ அப்படி நாமும் அதுபோல் நடந்து கொண்டார் எல்லாரும் நல்லவர்கள் என்று இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு என்ன தெரியுமா, இப்ப யானைக்கு மதம் பிடிக்குதோ இல்லையோ, மனிதனுக்கு நிறைய மதம் என்ற மதம் பிடிக்கிறது. அந்த மதம் உனக்கு எதிர்க்கு வேண்டாமே. இரண்டே மதம், இரண்டே ஜாதி, இரண்டே ஆண் பெண் என்று சொன்னார். அதை கூட சொல்லலவா? அவங்க சொல்லல. இது இயற்கை. ஆனா இதுல என்னன்னா, இட்டார் பெரியோர் இடாதார் சிறியோர். யார் ஒருவர் ஒருவருக்கு உதவி என்று கேட்கிறார்களோ அவர்கள் உதவி செய்பவர் மேலோ, செய்யாதவர் கீழோ. என்கிட்ட இல்லவே இல்ல, நீ உதவி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்ப நான் கீழோனா? கேட்கறது புரியுது. அப்படி கிடையாது. நம்மளால முடியலன்னா ஆற்றுப்படுத்த வேண்டும். இதுக்கெல்லாம் கவலைப்படாதப்பா, உனக்கு நிச்சயம் கிடைக்கும், நீ முன்னுக்கு வருவ. அந்த ஒத்த சொல் போதும். அந்த சொல்லி இருக்கிறதே, அந்த சொல்லு போல எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட சொல்லே மிக உயர்ந்தது. இதைதான் மாணிக்க வாசகர் சுவாமிகளும் இதை சொல்கிறார். என்னன்னா, பூவின பூங்குயில், பூவின கோழி, குருகுகள் இயம்பின சங்கம், பூவின தாரகை ஒளி ஒளி ஊதயத்து ஒருபடுகின்றது விருப்படு நமக்கு, தேவனல் செறிகள் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே, யாவரும் அதிவரியார் எமக்கெளியார் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. கடவுளே, இதை மட்டும் இல்ல, அடுத்தது பாரு, இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவாள் சென்னிய பூனை மலர், சென்னிய பூனை மலர் அது கொண்டு வா. திண்ணிய கையினர் ஒருவாள் தொழுகையர் அடுகைய துவல்கையர் ஒருவாள் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள். இறைவா, நீ செய்யறதுதான் தப்பு. இந்த வைகர பொழுது இத்தனை பேரும் நாங்க வந்துட்டோம். குவியல்கள் கூவுகிறது. வெளியிலை தெரிவதற்காக வைகரை, அதாவது கதிரவன் வந்து விட்டான். ஓவியும் கோடியும் கூவிவிட்டன. சின்ன சின்ன குருக்கள் என்று சொல்லக்கூடிய சிட்டுக்குருவிகள் என்று கூறி அதுவும் வந்துவிட்டது. சங்கங்களும் அங்கங்கே, வைகரை சங்கமும் தான் முதலில் என்று நினைக்கிறேன். அந்தந்த சங்கங்களும் ஒவ்வொன்றாக ஒவ்வொருவரும் கூடுபவர் வந்துவிட்டார்கள். தாரகைகள் ஒழித்து விடுகிறது. இப்படி இருக்கும் போது விருப்பத்தோடு நல்லருள் புரிவதற்காக எழுந்து வா இறைவா. இது மட்டுமல்ல, இன்னிசை வீணைய அழகாக
இன்னிசை வீணையர் யாழோட உன்னுடைய பண்பாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பொரு தோத்திரம் தோத்திரம் சொல்லிக்கொண்டு மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திரு நீரே. இப்படி தோத்திரம் பாடிக்கொண்டு நெற்றியில் விபூதி வைத்துக் கொண்டு தத்தம் கடமைகளை செய்வதற்காக ஒருவர் இருக்கிறார்கள். அடுத்தது இருக்கின்ற மலர்களை எல்லாம் எடுத்து போட்டு அதை மாலையாக தொடுத்து கையில் உன்னுடைய கதவு திருக்கதவை எப்பொழுது திறக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது தொழுகையர் அழுகையர். நேற்று நடந்ததெல்லாம் சில, அதாவது எல்லாத்தையும் எல்லாரிடம் சொல்லிட முடியாது. சொல்லிவிட்டால் பகையாயிடமோ பயந்து உன்னிடம் எல்லாம் கொட்டலாம் என்று தன் தொழுகை உன்னை தொழுவதற்காகவும் அழுவதற்காகவும் உன்னிடம் சொல்லி அழுவதற்காகவும் நீ செஞ்ச செயலை புகழ்ந்து பாடுவதற்காகவும் வந்து இருக்கிறார்கள். கையை தலைக்கு மேலே கூப்புகிறார்கள். ஏன் தலைக்கு மேல் கூப்புகிறார்கள் தெரியுமா? அப்படி கூப்பி நிற்கிறார்கள். அவர்களுக்காக நீ ஆட்கொண்டு, அவர்களை ஆட்கொண்டு என்றால் என்ன? அருள் புரிந்து, தப்பாக இருக்க வேண்டாம். காலை வைகரை பொழுது ஆட்கொண்டு என்றால் என்னையும் மதித்து இறைவா என்னையும் அருள் புரிவாயாக, எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்வாய். இப்போது கைமேலே தூக்கி என்பது போல் ஒரு சின்ன ஒரு கதை நடந்து வருகிறது. மகாபாரதத்தில் உத்தரை வைத்து ஆடிவிட்டாலே அவர்களுக்கும் இவர்களுக்கும் சொந்தமில்லை என்று அர்த்தம். இருந்தாலும் பஞ்சபாண்டவர்கள் என்ன, தர்மர் எல்லாத்தையும் வச்சு தர்மர், ஆனால் தர்மன் தர்மத்தை மறந்து தன்னை இருந்தார், தன்னுடன் கூட பிறந்தவர்களை தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாரையும் இருந்து விட்டார். அடுத்தது சகுனி இவளை பாஞ்சாலியை பார்த்து கேட்கிறார், இவள் இருக்கிறார்கள் என்று. சட்டப்படி தானே இழந்து பிறகு நமக்கே உயிர் போன பிறகு பற்றத்தா கண்ணும் பழமை பாராட்டுத்தல் அப்படிங்கிற ஒரு சுற்றத்தார் கண்ணை நமக்கே பற்று போய்விட்டது, நம்மை இழந்து விட்டோம். அப்ப சுற்றத்தார் கண்ணுக்கு தெரிவார்களா? அவர்கள் சுற்றம் இல்லை. ஆனால் அவன் அதையும் மீறி அவளை வைத்து விளையாடுகிறான், தோத்து விடுகிறான். தோத்து விட்டவுடன் துரியோதனனும் துச்சாதனனும் அவளை துகிலை உரித்து மானபங்கம் செய்ய வருகிறார்கள். அவள் கோவிந்தா, கிருஷ்ணா, மகாதேவா, மாதவா என்று கையை இப்படி அணைத்துக் கொண்டு கூப்பிடுகிறார். அப்பொழுது அவளுக்கு என்ன இருக்கிறது? என்னால் என்னை காத்து கொள்ள முடியும் என்று தான் அன்று அகந்தை இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் முடிந்து அவன் இழுத்து கொண்டே இருக்கிறான். என்ன செய்வது என்று தெரியவில்லை. நீயே சரணாகதி கோவிந்தா மாதவா என்று இருக்கையும் தூக்கிறார். அப்பொழுது என்ன சொல்கிறார்? நீந்தான் எனக்கு ஒன்னை விட்டால் கதி இல்லை என்று சொன்னவுடன் சேலையாக அந்த மகாதேவன் என்ன செய்கிறார்? தன் பற்றி அகப்பற்றியும் புறப்பற்றியும் விட்டு என் தாள் பற்றினை பற்றியதால் உன்னை நான் பற்றி உனக்கு வேண்டியதை உனக்கு அளிக்கிறேன் என்று சேலையை அளிக்கிறார். அதற்காக தான் எங்க போனாலும் நம்ம கோவிலுக்கு போனா கூட என்ன பண்றோம்? மேல அரகரோகராங்கிறோம், கோவிந்தா கோவிந்தாங்கிறோம். என்னுடைய எல்லாத்தையும் வீட்டெல்லாம் விட்டுட்டு உன்னை நான் வணங்க வந்திருக்கிறேன் என்று கூப்பிடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த மனித நிலை. மனிதன் சரணாகதி என்பது என்னவென்றால் இறைவனை போய் இறைவனையோ பெரியவர்களையோ பணிவுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த படைப்பினுடைய பிரம்மாண்டம் என்ன தெரியுமா? படைப்பு மனிதன். இந்த மனித படைப்புக்கு பிரம்மாண்ட படைப்பு ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தூங்கிட்டீங்களா முடிச்சிட்டு இருக்கீங்களான்னு பார்க்கணும். எல்லாரும் தூங்கியாச்சா? படைப்பிலே பண்ணவொன்னே எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செய்வது, அதாவது மற்ற உயிர்களை தவிர்த்து நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு 6 அறிவு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஆராய்ந்து செய்யக்கூடிய திறனை கடவுள் நமக்கு நான் நினைக்கிறேன். வேற யாராவது? மனிதனாய் பிறப்பதற்கே மாதவம் புரிந்திருக்க வேண்டும்னு சொன்னதுனால உண்மையா மனிதராய் வாழ்ந்தாலே அது அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், சரியா தெரியல. மனிதன் மற்ற எல்லா உயிர்களையும் ரட்சிக்கிற ஒரு தன்மை மனிதன்கிட்ட இருக்கு. மற்ற உயிர்கள் மனிதனை ரட்சிக்கிறது இல்லை. அதனாலதான் மனிதன் உயர்ந்தவன்.
இல்ல, மனிதன் படைப்பு பிரம்மாண்டமானதுதான். அதை விட பிரம்மாண்ட படைப்பு என்ன தெரியுமா? இந்த மனசுதான். மனது என்பது பிரம்மாண்டமான படைப்பு. மனிதன் என்பது அதை விட, இந்த மனது இருக்குல்ல, அதை விட பிரம்மாண்டம் இல்ல. மனதை அழகுபடுத்துங்கள். இந்த அரிதாரம் பூசிக்கொண்டு அமர்வதோ, அரிதாரம் பூசிக்கொண்டு நான் உங்களிடம் பேசுவதோ கிடையாது. இந்த மனம் அழக வேண்டும். புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையாக காணப்படும். அதான் வள்ளுவர் சொல்ற. இந்த அகத்தின் நம்ம அப்படியே வச்சிருக்கணும். வாழ்க்கை அப்பதான் அழகாகும். வாழ வைப்பவன் இறைவன். வாழ வைப்பவன், வாழ தெரிந்தவன் யாரு? இந்த மனிதன். அப்ப அந்த வாழ தெரிந்த மனிதனுக்கு வழிகாட்ட யார் வழிகாட்டியிருக்காங்க தெரியுமா? மனிதன் தான் வழிகாட்டியிருக்கார். ஏன்னா காலம்பரை எழுந்தோன்ன பருத்தி பால் வேணுமா, இது காப்பி வேணுமா, ஆட்டுப்பால் வேணுமா, மாட்டுப்பால், இதெல்லாம் விட திருவள்ளுவர் முப்பாலை தந்திருக்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அவர் ஒரு மனிதன் தான். மனிதனுக்கு முப்பாலை தந்தவர் அல்லவா? அவர் நமக்கு எவ்வளவு போதனை தந்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், தனக்கு பிறந்து தனக்கு தன்னையே வருத்தி காலையில் எழுந்தவுடன் எங்க பிறந்தார் அவர்? காலையில். அதாவது என்னன்னா, மாட்டு தொழுவத்தில் பிறந்து துன்பத்தை அணிவித்து மனிதருக்காகவே தான், அதாவது என்னன்னா, சிலுவையை சுமந்து சென்ற அவர் மனிதருக்கு மனிதாபிமானம் என்பதை கற்றுக் கொடுத்தவர் இயேசு. பிறர் எந்த பழி சொன்னாலும் சரி, அந்த பழியை ஏற்று, அந்த பழியை தன் வழியாக ஏற்று சிரித்து கொண்டே துடைத்து போய் மக்கள் நன்றாக வாழ வேண்டும், அவர்களுக்காக நான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுவர் முகமது நபி. இப்படி ஆசையே அழிவுக்கு காரணம், ஆசையை துறந்தால் நல்லதே நடக்கும் என்று நமக்கு சொன்னவர் புத்தர். இவங்கெல்லாம் மனிதனாக பிறந்து நமக்கு உபதேசம் செய்தவர் மனிதன். அதே போல நம்ம கிருஷ்ணர் உபதேசம் செய்தார். ஆனால் அவர் கிருஷ்ணரை கிருஷ்ணராகவும் பார்க்கலாம், மனிதனாகவும் பார்க்கலாம். அவங்க உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அதனால்தான் மனிதரை மட்டும் உங்களுக்கு கூறிக்கொண்டு வருகிறேன். அழகான அசோகர் என்ன பண்ணார்? பெரிய ஆட்சி செய்தார், அத்தனை பேரையும் வென்று கொண்டு குவித்தார். அவருக்கு அதுக்கு காரணம் ஆசைதான் இருந்தது. ஆனால் அந்த ஆசையை அறவே திறந்தார், எல்லாவற்றையும் விடுத்து எனக்கு ஒன்றே கதி என்ற அதிலேயே போய் இருந்தார். அப்படிப்பட்டவர் தான் நமது புத்த பெருமான். இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒன்றை மட்டும் உங்களிடம் நான் அழகாக கூற விரும்புகிறேன். என்னவென்று பார்க்கிறீர்களா? Words are like keys. Words இருக்குல்ல, like keys. If you choose them right, they can open any heart and shut any mouth. அந்த கீ சின்ன தெரியும், எதையும் ஓபன் பண்ணும், எந்த வாயையும் அடைக்கும். அப்படிப்பட்டதுதான் வேர்ட்ஸ். இதுக்கு ஒரு குட்டி கதை. என்னன்னா, ஒரு பூட்டு இருந்தது. அந்த பூட்டை என்னன்னா உடைக்கிறாங்க. சுத்தியிலால் அடிக்கக்குள்ள என்னன்னா அந்த பூட்டு திறக்கல. சாவி பூட்டுன்னா அந்த பூட்டு திறந்துட்டு. அப்ப கேட்கலாம், அந்த சுத்தியில் கேட்குது, இத்தனை அடி அடிச்ச திறக்கல, அது திறந்துட்டேன் அப்படின்னா, நீ தான் என்ற அகந்தியில் தலையில் அடித்தால் நான் திறக்கவில்லை, அந்த சாமியின் இதயத்தை தொட்டது, நான் திறந்து விட்டேன் என்றது. அப்ப அதுக்கு எவ்வளவு அன்பு இருக்குது. நெவர் பிளேம் எனிஒன் இஃப் யூ லைஃப். Good people give you happiness, bad people give you experience, worst people give you a lesson, best people give you memories. ஆனா there is no in the world worst people. worst peopleன்னு யாருமே இல்லை, நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் எதையும் யோசிக்காமல் சட்டென்று கோபப்படுவது உரிமையின் வெளிப்பாடு. எல்லாத்தையும் யோசித்து எதுவும் பேசாமல் மௌனிப்பது உறவு. நட்பு நிலைக்க வேண்டும் என்றால் உண்மையின் நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? மௌனமாக இருக்க வேண்டும். மௌனம் பேசுமா? யாராவது ஒரு பதில்? வாயை திறந்து மௌனம் இல்லாமல் பதில் வேண்டும். அதற்கு ஒரு 2 மட்டும் சொல்லிவிடுகிறேன். மௌனம் பேசுமா? 1000 கேள்விகளுக்கு பதில் மௌனம். கேள்வி சரி, மௌனம் பேசுமா? நிச்சயம் பேசும். பேசும். இதயத்தோடு இதயங்கள் கலந்தால் மௌனமும் பேசும். ஓ, நன்றி. இதயத்தோடு இதையும் கலப்பதற்கு முன்னாடி மௌனம் நிறைய இடத்தில் பேசுகிறது. எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பளித்து இதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த செக்ஷனை முடித்துக் கொள்கிறேன். பெண் பார்க்கும் சமயத்தில் கேள்வி கேட்கப்படும் நேரத்தில் பெண்ணின் மௌனம் எப்படி பேசுகிறது தெரியுமா? சம்மதம் அப்படிங்கிறத சொல்கிறது. நாம் நேசித்த சில உறவுகளை பிரியும் போது மௌனம் பேசுகிறது. அதில் துன்பம் இருக்கிறது.
இடையூறாத காரியம் செய்யும் போது, விடாமுயற்சியின் போது மௌனம் பேசுகிறது. நம்பிக்கை என்ற வார்த்தை நம் இதயத்தில் அமர்ந்த அந்த காதலின் மௌனம் சுகமாகவும் இருக்கும், சில சமயம் சித்திரவதையாகவும் இருக்கும். இரட்டர் மொழியில் பேசுகிறது. நாம் தோல்வி கண்டு வெற்றி தேடும் போது மௌனம் பேசுகிறது. பொறுமையா இரு, அதை நீ அடையலாம் என்று பொறுமை. நாம் வெற்றி கண்ட போது நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கும் மௌனம் பேசுகிறது. என்ன தெரியுமா? அடக்கம். அடக்கம் அமரருள் உய்க்கும் ஆறு அப்படின்னு அது சொல்லுது. திருமண கோலத்தில் உள்ள அமைதியின் போது மௌனம் பேசுகிறது. வெட்கம், நாணம், மடம், அச்சம், பயிர்ப்பு எல்லாம் வருது. தவறுதலாக தவறும் செய்யும் போது மௌனம் பேசுகிறது. பயம் நம்ம அறியாம வருகிறது. ஆசைகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது மௌனம் பேசுகிறது. எதிர்பார்ப்பு, ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. கோபத்தை குறைக்காமல் அடக்கும் போது மௌனம் பேசுகிறது. எப்படி தெரியுமா பேசுகிறது? டாக்டர்கிட்ட போகணும், ரத்த கொதிப்பு, அதுதான் மௌனம் பேசுகிறது. இலக்கை அடைய நினைத்து ஒருமுகப்படுத்தும் போது மௌனம் பேசுகிறது. சக்தியாக, வீரமாக, விவேகமாக இப்படி பேசுகிறது. இது போல இலக்கை தீவிர போராடும் போது வலிமையாக பேசுகிறது. பிடிக்காத விஷயங்களை ஒத்துக்கொள்ளும் போது மௌனம் எதிர்ப்பாக பேசுகிறது. பொது இடத்தில் பல பார்க்க கால், அதாவது விழுந்தும் எழுந்துக்கிறோம் பாரு, அமரும் போது மௌனம், இந்த அவமானம் இருக்கிறதே, எனக்கு இது தேவையா என்று. நம்மை விட்டு பிரிந்தவர்களை பாசத்தோடு நினைக்கும் போது துக்கம் மௌனம் பேசுகிறது. ஒரு குடியை கெடுத்தவர்களை பழிவாங்க நினைக்கும் போது மௌனம் ஆத்திரமாக பேசுகிறது. கற்ற வித்தையை கையாளும் போது, பிறரிடம் எடுத்து சொல்லும் போது ஆனந்தமாக மௌனம் பேசுகிறது. என்ன ஆனந்தம் தெரியுமா? ஐயோ, நம்மளால் முடிந்தது சின்னது, உலகத்தில் உயர்ந்த மொழி மௌனம், உன்னத மனிதர் கையாளும் மொழி, யாவரையும் தக்க சமயத்தில் காக்கும் மொழி மௌனம். மௌனம் மட்டுமே சாதனை மொழி, சரித்திரம் படைக்க சாதனமாக வந்த மொழி. நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். வாலிபத்தில் நேரம் இருக்கும், பணம் இருக்காது. இளமையில் ஆரோக்கியம் இருக்கும், நேரம் இருக்காது. முதுமையில் எல்லாமே இருக்கும், ஆரோக்கியம் இருக்காது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வோம். வைகறை பொழுது இவ்வளவு நேரம் அமர்ந்து நான் பேசியதை கேட்ட உங்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள். சிந்தித்து பேச வேண்டும், உண்மையே பேச வேண்டும், அன்பாக பேச வேண்டும், மெதுவாக பேச வேண்டும், சமயம் அறிந்து பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், பொய் பேசாது இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள், வாழ்த்துங்கள். வாழ்த்துக்கள் உங்களையும் வாழ்த்தி பெற்றவர்களையும் வாழ வைக்கும் என்று கூறி அருமையாக வைகறை பொழுது எனக்கு இடம் தந்து பேச வைத்த அனைவருக்கும் நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இன்னைக்கு சிறப்பான ஒரு பேச்சுன்னு சொல்லலாம். பள்ளி எழுச்சிலேருந்து அந்த கீச் கீச் அந்த குருவிகளுடைய சத்தங்கள்லேருந்து வீணை, வாயிலே வீணை வாசிச்சிட்டிங்க. ரொம்ப அருமையான செஷன். டைம் இல்லாதனால நிறைய ஃபீட்பேக் போகிறதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் திருமணம் காணும் அனைவருக்கும் வைகரி சங்கமத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய ஜானகி அம்மாவுடைய திருமண நாள், 51வது திருமண நாள். அவர்களுக்கும் வைகரி சங்கமத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் அருணகிரி சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நன்றி. நன்றி மேம். ஜானகி அம்மாவுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். விடியலை பார்ப்பது கண்களின் பாக்கியம், விடியலை உணர்வது மனதின் பாக்கியம், விடியலாகவே வாழ்வது மனித பிறவியின் மகத்தான பாக்கியம். இன்று நாம் ஒரு உரையை மட்டும் கேட்கவில்லை, ஒரு விடியலை கேட்டோம், ஒரு விழிப்புணர்வை உணர்ந்தோம், ஒரு புதிய வாழ்க்கையின் வாசலை திறந்தோம். அன்பிற்கினிய வைகறை சங்கம உறவுகளே, பல விருதுகளை பெற்ற ஓய்வு பெற்ற ஆசிரியரும் சிறந்த பயிற்றுனருமான திருமதி தங்கம் சாய்ராமன் அவர்கள் இன்று வைகரை ஒரு நேராக அல்ல, ஒரு வாழ்க்கை நெறியாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் கூறிய பழைய கண், காது, வாய் மூடிய 3 குரங்குகள் இன்று ஒழுக்க சின்னத்துடன் இன்றைய காலத்திற்கேற்ற 4வது குரங்கு கைபேசியை மூடு என்ற சிந்தனையை அனைவருக்கும் மிக பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. காலையை கைபேசியுடன் அல்ல, இயற்கையுடன் தொடுங்கள் என்ற அவரது அறிவுரை நம் காலத்தின் அவசியம். காலை பறவைகளின் கீச்சொலி, சேவலின் கூவல், மலர்களின் மனம், தாமரையின் மலர்ச்சி, குளத்தின் அமைதி, மங்கள ஒளிகள், இறைவனை, இவை அனைத்தும்
வாழ்க்கையின் முதல் பாடங்கள் என்பதை அவர் உயிரோட்டமாக எடுத்துரைத்தார். சேற்றிலிருந்து மலரும் தாமரை சூழ்நிலை அல்ல, மனநிலையே உயர்வை நிர்ணயிக்கிறது என்ற கருத்து நம்மை ஆழமாக சிந்திக்க வைத்தது. கல் எறிந்தவரை வெறுக்காதே, அந்த கல்லையே படிக்கட்டாக்கிக்கொள் என்ற வாழ்க்கை பாடம் தோல்வியை வெற்றியாக மாற்றும் மந்திரமாக அமைந்தது. அவர் அழகாக எடுத்துரைத்த சமூக ஒழுக்கம், ஆன்மீக ஒழுக்கம், தேசபக்தி, இனிமையான பேச்சு, இயற்கை நேசம், அனைத்து உயிர்களிடமும் கருணை ஆகியவை மனித வாழ்வின் முழுமையான வரைபடமாக அமைந்தன. காலை எழுந்தவுடன் உள்ளங்கையை பார்த்து 3 தெய்வங்களையும் நினைவு கூறும் பாரம்பரியம், தேசபக்தி, பொழுது புலர்ந்தது, என்ன புண்ணியம் செய்தோமோ போன்ற பாடல்கள் மூலம் தாய்நாட்டையும் பாரத மாதாவையும் நினைவு கூற செய்தது. மனதை நெகிழ வைத்தது. உறங்கும் போதும் நம் உடலின் உள்ளே கோடிக்கணக்கான செயல்கள் தானாக நடைபெறுகின்றன. அதை கடவுள் என்பவரும் இயற்கை என்பவரும் தத்தம் நம்பிக்கைப்படி அழைக்கலாம் என்ற அவரது சிந்தனை ஆத்திகரும் நாத்திகரும் இணையும் பாலமாக இருந்தது. கதிரவன் இன்றி உயிரில்லை, வானம் நம் கூரை, பூமி நம் வீடு. இந்த ஒரு வரியே உலக சகோதரத்துவத்தை நினைவூட்டியது. ஔவையார், திருவள்ளுவர், மாணிக்க வாசகர் ஆகியோரின் பொன்மொழிகளையும் இணைத்து சாதி இரண்டொழிய வேறில்லை, ஆணும் பெண்ணும் என்ற மனிதநேய பார்வையும், என்னன்றி கொன்றார்க்கு முயுண்டாம் என்ற திருக்குறளின் நன்றி உணர்வையும், இனிய சொல் என்பதன் மகத்துவத்தையும் அழகாக எடுத்துரைத்தார். ஒரு மனிதன் வைகரையில் இயற்கையோடு எழுந்தால் ஒரு குடும்பம் அமைதியாகும். ஒரு குடும்பம் அமைதியாக இருந்தால் ஒரு சமூகம் ஒற்றுமையாகும். ஒரு சமூகம் ஒற்றுமையாக இருந்தால் ஒரு நாடு உயர்வடையும். ஒரு நாடு உயர்ந்தால் இந்த பூமி பசுமை அடையும். பூமி பசுமை அடைந்தால் பிரபஞ்சமே மனித நேயத்தின் அதிர்வலைகளை உணரும். அதனால் வைகரை என்பது சூரியன் உதிப்பது மட்டுமல்ல, மனித நேயம் உதிக்கும் தருணம். வைகரையை ரசிப்பவன் நாளை வெல்வான், இயற்கையை நேசிப்பவன் உலகை வெல்வான், தன்னையே வென்றவன் பிரபஞ்சத்தையே வெல்வான். ஒவ்வொரு விடியலும் இறைவன் அல்லது இயற்கை மனிதனுக்கு தரும் 2வது வாய்ப்பு. அதை கைபேசியில் இழக்காது, வாழ்க்கையில் வெற்றியாக மாற்று. வைகரையை பழக்கமாக்குவோம், ஒழுக்கத்தை வாழ்க்கையாக்குவோம், இயற்கையை இறைவனாக அல்லது இயற்கையாக நேசிப்போம், அனைத்து உயிர்களையும் நம் உயிராக மதிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப பெரிய ஃபீட்பேக்காக சார் கொடுத்துட்டாரு. நான் ஃபீட்பேக்கை ஷார்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லுவேன். இன்னைக்கு தங்கம் சார் மேடத்துக்காக பெரிய ஃபீட்பேக்கு கொடுத்துட்டாரு. ஸோ தங்கம் மேடம், இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் ஆக்சுவலி அவர் உங்களுடைய செஷனை ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு. தேங்க்யூ. பிருத்திவிராஜன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தேங்க்யூ சுமதி மேம். ரொம்ப ஒரு அருமையான செஷன். இது வரைக்கும் செஷன் வந்து எல்லாரும் நடத்தினதை பேசினதை நம்ம கேட்டிருக்கோம். பட் இன்னைக்கு வந்து தங்கம் மேம் வந்து நம்மளை நிறத்தை கூட்டு போயிட்டாங்க. சோலையை ரசிக்கிறது, அந்த ஒரு குருவிகள் வாய்ஸை கேட்கறது, ஸோ தூரத்தில் வந்து அந்த பக்தி பாடல்களை இசைக்க வச்சு கேட்க வைக்கிறது. ஒரு ட்ரெயினருக்கு வந்து இவ்வளவு திறமைகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன். நான் இவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அது திறமைக்கு வந்து வயசு இல்லை அப்படிங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். எந்த வயசுலயும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிற விஷயத்த ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்க என்னுடைய முக்கியமான ஒரு கருத்தா பதிவு செய்யறேன். ஜானகி அம்மா அவங்களுக்கு வந்து இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா இருந்தது தங்கம் மேம். தொடர்ந்து வாங்க, வைகரை சங்கமத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப இன்னும் சந்தோஷம், உத்வேகம் அதிகமா இருக்கும். அடுத்து வரக்கூடிய ட்ரெயினர்ஸ்க்கு வந்து வைகரை சங்கமத்துக்கு இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி பேசணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ பிருத்திவிராஜன் சார். இது ஒன்லி ட்ரையல் தான் சார். அவங்களுடைய மெயின் பிக்சர்லாம் வேற. அது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒரு அடுத்தடுத்த செஷன்ல. ரொம்ப அருமையான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து ஜெகநாதன் சார், நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். நன்றி சுமதி மேடம். இன்று திருமண நாள் காணும் ஜானகி அம்மா அவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். தங்கம் சாய்ராம் அவர்கள், சகோதரி அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. காலையில நம்ம அனைவரையும் ஒரு சோலைக்கும் மலைகளுக்கு நடுவில் எல்லா இடத்துக்கும் கூட்டி கொண்டு போயிட்டு வந்துட்டாங்க. அதற்கு அப்புறமாக நமக்கு எப்படி வைகரை சங்கமத்தையே காட்டிட்டு எப்படியெல்லாம் இருக்கணும், அது நமக்கு நிம்மதியா இருக்க முடியும்ன்றதுக்கான வழிமுறைகளையும் காட்டினாங்க. திருக்குறள்ல இருந்து திருவாசகம் எல்லாத்தையுமே சொல்லி அவர்கள் ரொம்ப சிறப்பாக சொற்பொழிவாற்றினாங்க. மௌனம் பேசுமான்னு கேட்கும் பொழுது எல்லாரும் மௌனமா இருந்தோம். அதுவே ஒரு பேச்சு தான். பேசுன்ற சம்மதம்ன்றத அவங்க மணப்பெண் சொல்றது மாதிரி இல்லாம நம்ம வைகரை சங்கமத்துல இருக்கும் பொழுது நம்ம ஒழுங்கு ஒண்ணு நம்ம சொல்லும் பொழுது மட்டும்தான்
மைக்கை ஆன் பண்ணி பேசணுன்றதால அது ஆன் பண்ணாம இருந்ததே சம்மதம்ன்றதை தெரிவிக்கிற மாதிரி இருந்தது. அதே சமயத்துல இன்னொரு சமயங்கள்லயும் நிறைய நம்முடைய குடும்பங்கள்ல துயரமான சூழ்நிலை ஏறும்போது கூட ஆதரவா இருக்கும்போது கூட மௌனமா தான் இருப்போம். அப்படியே ஒரு நம்முடைய கரங்களை மட்டும் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரியான எல்லா இடங்கள்ல மௌனம் பேசும். அதை அவங்க சொன்னது ரொம்ப உண்மை. அருமையான பேச்சு, ரொம்ப உற்சாகமா இருந்தது. நன்றி. அருமை ஜெகநாதன் சார், ரொம்ப அருமையா தங்களுடைய ஃபீட்பேக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்க மலையில கூட்டு போனதுலேருந்து நேச்சுரலாக ரசிச்சதுலேருந்து அந்த வாசிப்புகள் எல்லாம் சொன்னதுல ரொம்ப இமேஜினேஷன் பண்ணியிருக்கேன் சார். சூப்பராக அந்த இமேஜை எப்படி பண்ணாருன்றதையும் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. இதுதான் ஒரு பயிற்றுனருக்கான ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக நான் கருதுறேன். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய செஷன் அவங்க அப்படியே அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை உருவாக்கக்கூடியது தான் ஒரு நல்ல பயிற்சியாளருக்கு. அதை அருமையாக அவர் உள்வாங்கியிருக்காருன்றதை ஜெகநாதன் சாருடைய ஃபீட்பேக்லேருந்து தெரியுது. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து ஜானகி மேம், உங்களுடைய காதலிக்காக உங்களுடைய கருத்துரையை வழங்கலாம். நன்றி நன்றி சுமதி. இன்று தங்கம் சாய்ராமனுடன் அருமையான இசையோடு வைகறை சங்கம் அமர்க்களமாக ஆர்ப்பாட்டமாக ஆரம்பித்தது. தங்கத்தின் அழகான கண் மூடி மகிழ்ந்த காட்சியும் கானமும் போல கற்பனை உலகம் கண்கொள்ளா காட்சி. இப்போது தீபா எங்களுக்காக, எங்களின் நட்புக்காக ஒரு பாடல் பாடுவார். சிறப்பான ஒரு பாடல். நன்றி தீபா. அனைவருக்கும் காலை வணக்கம். சுமதி மேம், ரொம்ப அழகா உங்க வார்த்தைகளை கொண்டுட்டு போறீங்க. ஸோ நான் உங்களை நற்புறையில சந்திச்சேன். பட் நீங்க இவ்வளவு பெரிய ஆளுமையா நீங்க பண்ணுவீங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பரா இருந்தது. இன்னைக்கு ஜானகி அம்மா அவர்களுக்கு 50ஆம் நாள் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். தங்கம் மேம், நீங்களும் ரொம்ப அழகா அழகிய தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லாடல் புரிஞ்சு பேசுனீங்க. ஸோ மேம் ஒரு வேற ஒரு பாட்டு செலக்ட் பண்ணாங்க. நான் என்னோட பாட்டை செலக்ட் பண்ணி நான் அவங்க சொன்னேன். இமீடியட்டா ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக என்னுடைய சார்பாக சில வரிகள் உங்களுக்காக. ஓடமும் நீரின்றி ஓடாதம்மா, நீ சொல்லும் வழி நானே வருவேனம்மா, தோழமை உறவுக்கு ஈடேதம்மா, நீ சொன்ன மொழி நானே கேட்பேனம்மா, உனக்கென நீயும் எனக்கென நீயும், உனக்கென நானும் எனக்கென நீயும், உலகினில் வாழ்வோம் என்னாலுமே, இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே, இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே ராகம், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். அனைவருக்கும் இந்நாள் நல்லாளாக அமைய வாழ்த்துக்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய நாட்கள் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேடம். சுமதி மேம், தேங்க்யூ சோ மச். நன்றி 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 தீபா, மிக்க நன்றி. பறவைகள் பறக்கின்றன, எங்கும் சுதந்திரம், எதிலும் சுதந்திரம், இப்படி இருக்கும். இதற்கெல்லாம் காரணமான வானில் உதயம், பாரத தேசம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல் என்பது போல் குருவிகள் கீச்சிடுகின்றன என்றெல்லாம் அழகாக தங்கம் சொல்லும்போது, தங்கம் பேசும்போது எப்போதுமே எனக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்னே புரியாது. ஏன்னா ஒரு மயக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆணும் பெண்ணும் காதல் பண்ணாதான் காதல் என்றில்லை, எங்களுக்குள் உள்ளது அதை விட ரொம்ப ரொம்ப அந்த காற்று வெளியீடை கண்டம்மா, இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன், நீ என் இன்னுயிர் கண்ணம்மா, துயர் போயின துன்பங்கள் நினை பொன்னென கொண்ட பொழுதிலே என்றன் வாயிலே அமுதூருதே, தங்கம்மா தங்கம்மா என்று பேர் சொல்லும் போதிலே உயிர் தீயினிலே வளர் ஜோதியே, காற்று வெளியிடை. எங்க கதையெல்லாம் சொன்னாக்க எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆனா இந்த பாரதியார்ட்ட நான் சொன்னேன், கண்ணம்மான்னு போடாதீங்க, தங்கம்மா தங்கம்மான்னு போடுங்கன்னு. அன்னைக்கு அவருக்கும் கண்ணம்மாவுக்கும் கொஞ்சம் ஊடல், அதனால அவரு எல்லாத்துலயும் கண்ணம்மான்னு போட்டுட்டாரு. அதனால நான் எல்லாத்தையும் தங்கம்மான்னு சேர்த்து வாசிச்சுக்கேன். நன்றி நன்றி, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி ஜானகிம்மா. தங்கம்மாக்கும் இடையே உள்ள காதலை ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்கீங்க. காதல் என்பது ஆணும் பெண்ணுக்கான வரக்கூடிய செயல் மட்டும் சொல்ல முடியாது. ஒரு பெண்ணும் நேசிக்கிற ஒரு உண்மையான உன்னதமான ஒரு அன்பு வெளிப்பாடு கூட காதல்னு சொல்லலாம். உங்களுடைய காதலுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து விவேக் ராஜா சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வேண்டாம். தேங்க்யூ சுமதி மேம். அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க.
அது வேற மீனிங். ஆனா நான் இப்ப சொல்ற 4 பேருக்கு நன்றி யாருக்குன்னா, இது வரைக்கும் ஃபீட்பேக் கொடுத்துட்டா அந்த 4 பேருக்கு. இதை கேட்கும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் சிரிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, சோ 2 லவ்வர்ஸ் இருக்கிறாங்க, காலையில இவ்வளவு ஓவரா லவ் பண்றாங்க. அதை வந்து ரசிக்கிறதுக்கு இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது யார் தருவார் இந்த அரியாசனம் அப்படின்ற மாதிரி நம்மளே நம்ம தலையில ஒரு கிரௌன் வச்சுக்கணும். அதுல டைமண்ட்ஸை நாமளே வச்சுக்கணும். நாம தான் டைமண்ட்ஸ். ஸோ இப்பதான் நான் என் ஃபீட்பேக் வரேன். அந்த 4 பேருக்கு நன்றி யாருக்குன்னா, எனக்கு முன்னாடி கொடுத்த அந்த 4 ஃபீட்பேக் கொடுத்தாங்களா அவங்க 4 பேருக்கு நன்றி. ஏன் அப்படின்னா, நான் ஒரு ஃபீட்பேக்கை மனசுல வச்சுக்கிட்டேன். அதை இவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை சொல்ல முடியாது அப்படின்னு முதல்ல ஒருத்தர் சொல்லல, அவருக்கு நன்றி. 2வது ஒருத்தர் சொல்லல, அவங்களுக்கு நன்றி. 3வது சொல்லல, அவங்களுக்கு நன்றி. 4வது சொல்லல. இப்ப 5வது நான் என்ன சொல்ல போறேன்னா, எல்லாரும் அவள் ஒரு தொடர்கதை படம் பார்த்துருக்கீங்க, தம்ஸ்அப் போடுங்களேன். நம்ம குரூப் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு சிம்பிள் வந்துட்டே இருக்கு. லவ் சிம்பிள் வருது, கை தட்டுது. ஸோ இதெல்லாம் நான் வைகரை சங்கத்துல ஒரு பெரிய மிராக்கலா பாக்குறேன். ஆல்வேஸ் யாராவது ஒருத்தர் ஒரு பாயிண்ட்டையும் லைக் பண்றாங்க, லவ் பண்றாங்க, தம்ஸ்அப் போடுறாங்க. ஸோ அதனால இவ்வளவு ஆக்டிவான குரூப் நான் இது வரைக்கும் பார்க்கல. ஆன்லைன் எப்படி ஒரு 200 ட்ரைனிங் எடுத்திருப்போம். நேற்றுக்கு கூட பிருத்திவிராஜன் சார் கிட்ட நான் எப்படிலாம் பயந்தேன் என் பிபிடியை ப்ரிப்பேர் பண்றதுக்கு. 11ஆம் தேதி டேட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும் போது பயம் நல்லது அப்படின்னு சொன்னாரு. அவருக்கும் நன்றி. ஸோ இப்போ என்னோட ஃபீட்பேக் என்னன்னா, அவள் ஒரு தொடர்கதை எல்லாம் பார்த்துருக்கீங்க, தம்ஸ்அப் போட்டீங்க. அதுல ஒரு கேரக்டரை நம்மளோட டைரக்டர் இமயம் டைரக்டர் கேபி வந்து உருவாக்குனாராம். படம் எடுத்துட்ட பிறகு உருவாக்குனாராம். அது யாருக்குன்னு நம்ம கமலஹாசனுக்கு. அந்த கமலஹாசனையும் இன்னைக்கு நம்மளோட தங்கம் மேடமையும் ஒன்னா நான் பாக்குறேன். ஆமாவா இல்லையா? தம்ஸ்அப் போடுங்களேன். ஆமா தானே? சோ அவரும் விகடகவி, இவங்களும் விகடகவி. விகடகவி அப்படின்றத எப்படி திருப்பி பார்த்தாலும் விகடகவி தான் வரும்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்ல இருந்து படிச்சாலும் ரிவர்ஸ்ல படிச்சாலும் விகடகவி. ஏன்னா அதோட தனித்தன்மை அது மாதிரி. அது மாதிரி ஒரு உண்மைன்னா ஜென்ஸ் நிறைய விகடகவிங்க இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கிறேன். என்ன சொல்றது, உங்களோட இந்த அற்புதமான முயற்சிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் என்ன சொல்றது, கமல் மாதிரி இந்த படத்துல வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்றது எல்லாரும் ஈஸியா ஞாபகம் வந்துடும். அந்த சுச்சுவேஷன் கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. கடவுள் அமைத்து வைத்த மேனைன்னு அந்த பாட்டு வரும்போது அதுல ஒரு சவுண்டும் பார்த்தோன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். தேங்க்யூ விகடகவி யாரோ டைப் பண்ணியே போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விகட கவிய நேரடியா பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. அதனால மீண்டும் அந்த 4 பேருக்கு நன்றி. 4 பேருக்கு நன்றி. நான் என்னோட பயத்துல நான் ஒரு நாள் முன்னாடி கூட பிபிடி ரெடி பண்ணிடுவேன். என்னோட பயத்துல இப்ப இந்த செஷனை பார்த்துக்கிட்டே என் பிபிடியை ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ஸ்டே டியூன் வித் ஃபிங்கர் கிராஸ்டு அப்படிதான் சொல்லணும். ஸோ இவங்க இது வரைக்கும் எல்லாரும் ஒரு ஜோனர்ல பண்ணிருக்காங்கன்னா நாம வந்து ஒரு புதுசா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்தது, ஆர்வம் இருந்தது. ஆனா சத்தியமா பயம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரசன்டேஷன், அவ்வளோ ரசிகர்கள். இப்ப சூப்பரா நம்ம அருணகிரி சார் ரீகேப் பண்ணிட்டார். நான் அப்படி இப்படின்னு 1-2 கவனிக்காம விட்டேன். ஆனாலும் அவர் அப்படியே கோர்வை அவரோட ஸ்பெஷாலிட்டி எப்படி சார், நான் ஒரு நாள் நீங்க ட்ரைனிங் பாக்குறத நானும் வந்து நான் வந்து உங்க கூட உட்காந்து பார்க்கணும். சென்னை அடிக்கடி வருவார் இல்லையா, மாசத்துக்கு ஒரு முறை. அப்ப அவர் எப்படி வைகரை சங்கமத்துக்கு நோட்ஸ் எடுக்கிறாருன்னு பார்க்கணும்னு நான் இன்னைக்கு தோணுச்சு. அந்த டிப்ஸ் எனக்கு மட்டும் சொல்லிக் கொடுங்க சார் அருணகிரி சார். தேங்க்யூ ஸோ மச். அந்த 4 பேருக்கு மீண்டும் நன்றி. இந்த லவர்ஸுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம 7 நிமிடம் அதிகமாயிடுச்சு. ஸோ ரொம்ப சிறப்பான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். ஸோ அவங்க செஷன் எடுக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சி, கொடுக்கறவங்களுக்கும் மகிழ்ச்சின்ற மாதிரி இங்க செஷன் எடுத்த தங்கமாக்கும் மகிழ்ச்சி இருக்கு. அதே நேரத்தில் ஃபீட்பேக் கொடுத்த அனைவருக்கும் மகிழ்ச்சி இருக்கு. இதை கண்டுகளித்த அனைவருக்கும் மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை இந்த வைகரை பொறுத்துல கொண்டு வந்து கொடுக்கறது தான் வைகரையுடைய நோக்கமே. ஸோ நல்ல கருத்துக்கள் அதுவும் சேர்ந்து கூட கொடுக்கும்போது கண்டிப்பா நற்சிந்தனையோட நிறைய பேர் இதுல பயணிப்பாங்க நான் நம்புறேன். ஏற்புரையாக தங்க மேடம் உங்களுடைய ஏற்புரை வழங்கலாம். விவேக் ராய் சார் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு வைகரை பொன்னில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தெரிந்ததை என்ன தலைப்பு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். நான் வைகரை பொழுதை பற்றியே பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டேன். நான் எழுதியது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எழுதியது வேற.
நான் ஏன் அப்படிலாம் போவானே, வைகறை பொழுது எப்படி இருக்கிறேன் என்று இதையே நாம் பார்க்கலாமே என்று எனக்கு ஒன்று தோன்றியது. ஏனென்றால் அவ்வப்போது நாங்கள் தீபத்தை வைத்து மெடிடேஷன் செய்து குழந்தைகளுக்கும் மற்றவருக்கும் சொல்லிக் கொடுக்கும் ஒரு இதில் இருக்கிறேன் நான். அதனால் இப்படி செல்லலாமே, எல்லாரையும் வடித்துக் கொண்டு சோலைவனத்துக்கு இங்க வந்து உட்கார அந்த எப்ப இத தொட்டு ஓபன் பண்ணனோ அப்பதான் இந்த ஐடியா வந்தது. ஆஹா, இப்படி ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்த இந்த வைகறை பொழுதுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளி இப்படி ஆரம்பிக்கலாமே என்று ஆரம்பித்தேன். அதிலேயும் அத்தனை பேர் பயணித்து எனக்கும் அதற்கும் பின்னோட்டம் கொடுத்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வணக்கம். தெரிந்ததை சொன்னேன். அதாவது இயற்கை, இறைவன், அவ்வளவுதான். பெண்மை, பொன், மண் இவற்றுக்கெல்லாம் நாம் அடிமை. இதை ரொம்ப போகாம வெளித்தோற்றமா இருந்து பார்த்தா எல்லாருக்கும் மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு வாழ்த்திய உங்களுக்கும் வாழ்த்து பெற்ற எனக்கும் அந்த இதை நிறுவனப்படுத்திய அனைத்து ஒரு இயற்கையின் படைப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி தங்கம்மா, ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு அந்த ஆறுங்கிறவங்க கை தூக்குறாங்க பாருங்க. இன்றைக்கு தளத்தை சிறப்பான முறையில கையாண்டிருக்கீங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சுஜாதா அவர்கள் தான் நாளைக்கு செஷன் எடுக்கிருக்காங்க. நாளைக்கு எல்லாரும் வீடியோவில் வரணும். அதை பற்றி ஒரு வீடியோ சுஜாதா மேமே ரெடி பண்ணி போடுவாங்க. எல்லாரும் நல்ல ட்ரெஸ் கோடோட அழகாக வீடியோவில் ஆன் பண்ணி உட்காருங்க. ஏன்றதை நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த நிகழ்வில் நீங்கள் எல்லாம் சரியான முறையில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த தங்க மேடத்துக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ டு ஆல்.